543 தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்பதே விஜயின் நிலைப்பாடு என புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசியிருக்கின்றார். அவர் பேசும்போது ஒரு சுருக்கமான ஒரு கருத்தை தான் தெரிவித்தார். 543 தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக எண்ணமாக இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் மட்டும்தான் அவர் பேசியிருந்தார். மிக ரத்தின சுருக்கம் என்று சொல்லக்கூடியவர்களே ஒரு மிக சுருக்கமான ஒரு பேச்சாக அவரது பேச்சு அமைந்திருந்தது. வட இந்தியாவை விட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைவாக இருக்கின்றது. நாம் மக்கள் தொகை அந்த கட்டுப்பாட்டை சரியாக பயன்படுத்தி வருகின்றோம். அதனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு வரையறை செய்வது நியாயமாக இருக்காது என்றும் புசி ஆனந்த் பேசியிருக்கின்றார். தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கையே தான் தொடர வேண்டும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் விஜய் அவர்களுடைய அந்த கருத்தை எதிரொலித்து இந்த இடத்திலே பேசியிருக்கின்றார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலே அவர் தொடர்ந்து ஒரு சுருக்கமான ஒரு கருத்தாக இருந்தாலும் காலையிலேயே அவர்களுடைய அந்த அறிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிலும் கூட அவர்கள் தெளிவாக பல விஷயங்களை சுட்டி காண்பித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த விஷயங்கள் அதிகமாக கூடிய பட்சத்திலே வட மாநிலங்கள் கூடுதலான தொகுதிகளை பெறுவார்கள், தமிழகம் பாதிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திய நிலையில் அதனுடைய ஒரு சுருக்கமாகத்தான் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது அமைந்திருந்தது. அவர் 543 தொகுதிகள் தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலையில அந்த எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்று பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.